ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம கடைசியா அஃபோரிசம் 8 பார்த்தோம். இதுல வந்து இது ஏற்கனவே வாசிச்சாங்க, நம்ம வசந்தாம்மா வாசிச்சாங்க. Either do not give the name of knowledge to your beliefs only, and of error, ignorance, or charlatanism to the beliefs of others, or do not rail at the dogmas of the sects and their intolerance. இத வந்து விளக்கிட்டே வரும்போது இந்த நம்முடைய நம்பிக்கைகள், இதுக்கு வந்து நம்முடைய நம்பிக்கைகள் மற்றவர்களுக்கு மூட நம்பிக்கைகளாக இருக்கும். இது மதம் சம்பந்தமான விஷயங்களோட இது வந்து போகுது அப்படிங்கிறத அன்னை வந்து இங்கே சொல்ல வர்றாங்க. இது வரைக்கும் நாம அப்படிதான் பார்த்தோம். இது எல்லாமே வந்து தேவையில்லாத ஒரு என்ன சொல்றது, தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள். அதை விட ஒரு உயர்ந்த உண்மைக்காக வந்து நாம வாழணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க ஆரோவில்ல பாத்தீங்கன்னாக்கா, நேத்திக்கு ஒரு கப்பல் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, இது என்னது, இது இப்படி நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதான் நான் சொன்னேன், இங்க வந்து முக்கியமா எந்த மதம் அப்படிங்கிறது கிடையாது. அப்புறம் எந்த நாடு, எந்த இனம் அப்படிங்கிறதெல்லாம் இங்க எதுவுமே கிடையாது. பாலிடிக்ஸ் கிடையாது, எந்த தலைவரும் கிடையாது, அப்புறம் வந்து போலீஸ் இதெல்லாம் கிடையாது. இத்தனையும் இருக்கிற ஒரு சமுதாயத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு அரசியல், அதுக்கப்புறம் வந்து ஒரு கவர்மெண்ட், இது மாதிரி பல விஷயங்கள், அது மாதிரியான ஒரு நிலைமையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது எதுவுமே இல்லாத ஒரு நாடு எப்படி இருக்க முடியும், ஒரு இடம் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் பலருக்கு இந்த ஆரோவில்லை பற்றிய ஒரு ஆச்சரியம். அதனாலதான் அதனுடைய அடிப்படை வந்து மனித குல ஒற்றுமை. இத நான் இங்க ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த மதங்கள் அப்படின்னு வரும்போது அது மனிதர்களை பிரித்து விடுவதனால அங்கே இந்த ஞானம் அப்படிங்கிறதுக்கு பெருசா எந்த வாய்ப்பும் இல்லாம போகுது. இப்போ நம்ம பல பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அவங்கெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மதம் பற்றியே பேச மாட்டாங்க. ஒரு ஜெனரலான ஒரு விஷயத்த பேசுவாங்களே ஒழிய, புத்தர் பாத்தீங்கன்னா அவருடைய போதனைகள்லாம் அப்படி இருக்கும். மனுஷனா அப்படி இருக்கணும், ஆசை இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இருக்குமே ஒழிய, இப்படி இந்த சடங்குகள் இருக்கு, இப்படி ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் வந்து அங்கே இருக்காது. இதே போலதான் பல ஒரு கட்டத்துக்கு மேல போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அவங்க இந்த மதத்துக்கானவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஏன்னா அதையும் தாண்டி ஒரு உயர்வான வாழ்க்கைக்காக, ஒரு உயர் ஞானத்திற்காக அவர்கள் போய்விடுவார்கள். நீங்க வந்து இந்த சூஃபீஸ் அப்படிங்கிறவங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? ஆமாமா, அந்த ஜென்னோட இது ரிலேட்டடா வரும். ஜென்னோட ரிலேட்டடா வரும். புவனேஸ்வரி அம்மா சொல்லுங்க. முஸ்லிம்களுடைய ஒரு பிரிவினரா அவங்க கருதப்படுவாங்கல்ல? ஆமா, ஜென் கிடையாது. அவங்க வந்து ஒரு முஸ்லிம் இத வந்து ஃபாலோ பண்றவங்க. ஆனால் அதை பத்தி பேச மாட்டாங்க. அதையும் தாண்டி வெறும் தத்துவங்களை மட்டுமே பேசுவார்களே ஒழிய, ஆனா இது சம்பந்தமான எந்த வித இதுவும் அவர்கள்ட்ட இருக்காது. அப்கோர்ஸ் கொஞ்சம் அரபில அது இதெல்லாம் இருக்குமே ஒழிய, ஆனால் அந்த சூஃபிசம் அப்படிங்கிறது அதையும் தாண்டி ஒரு பிலசாபிக்கலா ஆன்மீக ரீதியாக போகும். அப்போ ஆன்மீக அடிப்படையில் தான் நம்ம வந்து அனைவரும் ஒன்றாக இணைய முடியும். அதனால இந்த நம்பிக்கைகள் இதெல்லாம் வரும் பொழுது அநேகமாக அது வந்து எல்லா விவாதங்களுக்கும் உட்படுற மாதிரி இருக்கும். அதனால மதர் என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய பிலீஃப் வந்து உனக்கு பெருசு, அவரவர்களுடைய அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது அவரவர்களுக்கு உகந்தது. அதனால இத வந்து நீ குறைத்து எதையும் மதிப்பிடாதே அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துலயும் ஒரு நல்லது எப்பயுமே இருக்கும். இப்போ வந்து இவரை ஓஷோவை எடுத்துக்கிட்டேன்னாக்கா, அவரை நியோ புத்தா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா கிட்டத்தட்ட அந்த புத்தருடைய பாதையிலேயே வந்து இந்த மனதை பற்றிய விஷயத்திலேயே அவர் வந்து அதிக கவனம் செலுத்துவாரு. அதை வந்து ரொம்ப கிண்டல் அடிப்பாரு.
சில சமயம் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாக்கிங்கா அவர் பேசுவாரு. ஆனா அது உண்மை. 100க்கு 100 நாம அப்படிதான் நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். சோ இது போல இது வந்து இதையெல்லாம் தாண்டி போகும் பொழுது இது அவரவர்களுடைய நம்பிக்கைகள். அதனால இத வந்து ஃபர்தரா நம்ம எதுவும் பேசக்கூடாது, விவாதம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அன்னையினுடைய ஒரு கருத்து. இப்ப எங்க இருந்து நம்ம வாசிக்கணும்? யாராவது சொல்ல முடியுமா? Obviously, the first part Obviously. Okay, thank you. Obviously, the first part of the aphorism can be taken as advice. But this is not what Sri Aurobindo meant when he wrote it. He wanted to make us conscious of the error we make ourselves, but ridicule in others. This is a habit with us, not only in this particular case, but in all cases. It is rather remarkable that when we have a weakness, for example, a ridiculous habit, a defect or an imperfection, since it is more or less part of our nature, we consider it to be very natural. It does not shock us. But as soon as we see this same weakness, this is same imperfection, this same ridiculous habit in someone else, it seems quite shocking to us, and we say, what, he is like that, without noticing that we ourselves are like that. And so to the weakness and imperfection, we add the absurdity of not even noticing them. There is a lesson to be drawn from this. When something in a person seems to you completely unacceptable or ridiculous, what, he is like that, he behaves like that, he says things like that, he does things like that, you should say to yourself, well, but perhaps I do the same thing without being aware of it. I would do better to look into myself first before criticizing him, so as to make sure that I am not doing the very same thing in a slightly different way. If you have the good sense and intelligence to do this each time you are shocked by another person's behavior, you will realize that in life your relations with others are like a mirror which is presented to you so that you can see more easily and clearly the weaknesses you carry within you. இதே தான் அந்த இதுல வந்திருந்தது இல்லையா? சன்லைட் பாத்துல கரெக்டா? yes, ma'am. Yes, madam. இதே தான் ஆமாம். சன்லைட் பாத். அதனாலதான் சண்முக பிரியாவை இந்த இதை போட சொன்னேன் நானு. இது நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். இருந்தாலும் இத வந்து இந்த கார்டை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஞாபகம் வரும் அப்படிங்கிறதுக்காக சண்முக பிரியாவை இதை ப்ரெசென்ட் பண்ண சொன்னேன். இட் வாஸ் வெரி குட் லைக் திஸ். நம்ம வந்து ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸை 2 பார்ட்டா அன்னை பிரிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து மோர் ஆர் லெஸ் லைக் அன் அட்வைஸ் அப்படின்ட்டாங்க. ஆனா இங்க வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பரா வந்து மதர் பார்க்க சொல்றாங்க. நம்ம கிட்ட என்ன வீக்னஸ் இருக்கோ அத வந்து அடுத்தவங்கள்ட்ட பார்க்கும்போது நமக்கு ஒரு ஷாக்கா இருக்கு. ஓ இப்படியா இருக்காங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்ல தோணுது. தமிழ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? வாசிங்கம்மா. புவனேஸ்வரி வாசிக்கிட்டுங்களா? வாசிங்கம்மா. பக்கம் 25 மூணாவது பேர. சூத்திரத்தின் முதல் பாகத்தை அறிவுரையாகவும் எடுத்துக்கொள்ளலாம் என்பது வெளிப்படும். ஆனால் அதை எழுதும்போது ஸ்ரீ அரவிந்தரின் கருத்து அதுவன்று. நாம் செய்யும் அதே பிழையை பிறர் செய்யும் போது நாம் அவர்களை ஏளனம் செய்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்தவே விரும்பினார். இந்த ஒரு விஷயத்தில் மட்டுமல்ல, எல்லா விஷயங்களிலும் இதுவே நமக்கு பழக்கமாகிவிட்டது. இது குறிப்பிடத்தக்க விஷயம். நம்மிடம் ஒரு பலவீனம் இருக்குமானால் ஏளனத்துக்குரிய ஒரு பழக்கம் அல்லது ஒரு குறைபாடு இருக்குமானால் அது ஏறத்தாழ நம்முடைய இயற்கையின் ஒரு பாகமாகி விட்டபடியால் அது நமக்கு மிகவும் இயற்கையாக படுகிறது. அது நமக்கு அதிர்ச்சி அளிப்பதில்லை. ஆனால் அதே பலவீனத்தை, அதே குறைபாட்டை, ஏளனத்துக்குரிய அதே பழக்கத்தை பிறரிடம் கண்டால் அது நமக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கிறது.
என்ன அவன் அப்படியா இருக்கிறான் என்று சொல்கிறோம். நாமும் அப்படித்தான் இருக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறோம். ஆகவே அந்த பலவீனத்துடனும் குறைபாட்டுடனும் அதை உணராமல் இருக்கும் மடமையையும் சேர்த்துக் கொள்கிறோம். அடுத்த பேரம் தானம்மா? ஆமா, அதுவும் தான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று உள்ளது. ஒரு மனிதனிடத்தில் சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது ஏளனத்திற்குரிய ஒன்று இருக்க கண்டால் என்ன, அவன் அப்படி நடக்கிறான், அப்படி நடந்து கொள்கிறான், அப்படியெல்லாம் பேசுகிறான், அப்படியெல்லாம் செய்கிறான் என்று உனக்கு சொல்ல தோன்றும் போது நீ உனக்கே இப்படி சொல்லிக் கொள்ள வேண்டும். சரி சரி, ஒருவேளை என்னை அறியாமலேயே நானும் அதைத்தான் செய்கிறேன் போலும். அவனை குறை கூறும் முன் நான் என்னையே கூர்ந்து கவனிப்பது நல்லது. அதே காரியத்தை சற்றே வித்தியாசமான முறையில் செய்கிறேனா என்று பார்க்க வேண்டும். இன்னொரு மனிதனின் நடத்தையை கண்டு உனக்கு அதிர்ச்சி ஏற்படும் ஒவ்வொரு சமயமும் இதை செய்யும் அறிவும் நல்லுணர்வும் உனக்கு இருக்குமானால் வாழ்க்கையில் மற்றவர்களுடன் உனக்கு உறவுகள் ஒரு கண்ணாடி போல் உதவுகிறது. அதில் அதிக எளிதாகவும் தெளிவாகவும் உன்னுள்ளே உள்ள பலவீனங்களை உன்னால் பார்க்க முடியும் என்பதை நீ உணர்வாய். நன்றிமா. நன்றி. இப்ப வந்து இது ஈஸியா இருக்கு இல்லையா? ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத மத்தவங்கள சொல்றதுக்கு முன்னாடி நாம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்மள நாமே முதல்ல கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அட்லீஸ்ட் அது வந்து ஒரு கொஞ்சம் வாய் திறக்காமலாவது பேசாம இருக்கலாம், அவ்வளவுதான். ஏன்னு சொன்னா இப்ப எதையாவது ஒண்ணு சொல்லணும் அப்படிங்கும் போது சிலர் வந்து படபடன்னு அதை சொல்லி முடிச்சிடுவாங்க. அப்போ இது அடுத்தவங்களை இது வந்து ஹர்ட் பண்ணுமா பண்ணாதா, இல்லாட்டி இது இந்த இடத்துல தேவையா தேவையில்லையா, அது மாதிரி எல்லாம் பெரும்பாலும் இத நான் எப்படி சொல்ல வர்றேன்னா, அந்த வைட்டாலிட்டி, அந்த உணர்வுகளுக்குள்ள போய் நாம மாட்டிக்கிறோம். அது மாட்டிக்கும் போது என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா வேக வேகமா வார்த்தைகளை கொட்டுகிறோம். அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, திருவள்ளுவர் சொன்னது போல தீயினால் சுட்ட பொன், சொல்லுங்க யாராவது ஒருத்தர். உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அது போல நம்ம வந்து வார்த்தையை விட்டுடுறோம். அப்புறம் வந்து அது மற்றவங்கள ஹர்ட் பண்ணுது, இல்லாட்டி அது கிண்டல் பண்றது, கேலி பண்றது, ஒரு நக்கலா பேசுறது, இது எல்லாமே அனைத்துமே நம்ம கிட்ட இருக்கிற அந்த குறைகளின் ஒரு பிரதிபிம்பமாக மற்றவர்களிடம் அது இருக்கு. அதனாலதான் மற்றவர்களை பார்க்கும்போது இது நம்மை நாமே பார்க்கும் ஒரு கண்ணாடி. ஏன்னா நமக்குள்ள எங்கேயோ ஒரு சின்னதா ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறது மற்றவர்கள்கிட்ட ரொம்ப ஒரு பெருசா இருக்கு. நான் ஏற்கனவே இதை சொன்னேன்னு நினைக்கிறேன், போன வகுப்புல சொன்னேன்னா என்னன்னு தெரியல. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வந்து சிறையில், அலிப்பூர் சிறையில இருக்கும் பொழுது முதல்ல வந்து அவரை தனி செல்லுல எல்லாம் அடைக்கல, முதல்ல ஒரு 10 பேரோட சேர்ந்துதான் அடைச்சு வச்சிருந்தாங்க. அப்போ அவர் வந்து நிஜமாகவே குற்றம் செய்த பல கைதிகளை அவர் வந்து அங்க பார்க்கிறார். தன்னை சுற்றி மற்ற செல்கள்ல எல்லாம் இருக்கிற எல்லாரையும் பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் மேல் ஒரு கருணை பொங்குகிறது. அவருக்கு அப்படியே ஒரு கம்பேஷன் வந்து அவருக்கு கொட்டுது. எதனால அப்படின்னு சொன்னாக்க, நம்முடைய பலவீனங்களுக்கெல்லாம் இவர்கள் ஒரு வடிகாலாக, இவர்கள் ஒரு கருவியாக ஆய்விட்டார்களே அப்படின்ற ஒரு ஒரு கருணை வந்து கொட்டுது. இது புரிஞ்சுக்க முடியுதா எப்படின்னு? புரியலையே. எப்படி நம்ம அவங்களோட நம்ம பலவீனம் வந்து அவங்களுக்கு காரணமா இருக்குங்கிறது புரியல. புரியலையா? வேற யாருக்காவது புரியுதா? சொல்ல முடியுமா? சொல்லுங்க புவனேஸ்வரி அம்மா. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சில நம்ம அறியாத உள்ள இருந்த ஒரு உணர்வுகள், பலவீனமான உணர்வுகள், அது வந்து இவங்க கிட்ட வெளிப்படுதுன்னு அவர் நினைக்கிறாரான்னு நான் நினைக்கிறேன். அப்படி சொல்றாரா? சரி, வேற யாராவது? வேற யாராவது இதுக்கு சொல்ல முடியுமா? சொல்லுங்க சண்முகப்பிரியா. ஆமா, நல்ல எண்ணங்கள் எப்படி வந்து ஒரு அதிர்வலையை கொண்டு போய் சேர்க்குதோ அந்த மாதிரி தீய எண்ணங்களும் நமக்குள்ள இருக்கிறது வந்து அதிர்வலைகளாக அவங்க மூலமா நமக்கு தெரிய வருது அப்படின்ற மாதிரி ஒண்ணு.
இது வந்து ஆனா அவரு வந்து பார்த்ததை நம்மளால ரசிக்க மட்டும்தான் முடியுமா? அந்த அளவுக்கு எல்லாம் தெரியல ஒண்ணு. இன்னொன்னு வந்து பிறர்கிட்ட இருக்கிற குறை வந்து தெளிவா நமக்கு புரியுது. அப்படியே அப்படியே லைன் பை லைனா சொல்ல முடியுது. ஆனா நம்ம கிட்ட அதை ஆராயும் போது அத அவங்களோட அந்த குணம் எது நம்ம கிட்ட இருக்குன்ற தெரிஞ்சுக்கலாம் முடியலம்மா. உண்மையா சொல்லணும்னா அது அடுத்தவங்க கிட்டன்றப்ப தெளிவா சொல்ல முடியுது. பிகாஸ் நம்ம வந்து ஃபேஸிங் தெம். ஆனா அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம கிட்ட எங்க இருக்குன்னு பாக்குறது தெளிவு இல்லம்மா. அது இப்போ கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து என்னன்னாக்கா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்போ உதாரணமா நம்ம வந்து நமக்கு யாரோ ஒரு ஒரு கெட்டது செஞ்சிட்டாங்க, ரொம்ப என்ன சொல்றது, மன்னிக்க முடியாத ஒரு பெரிய இதை வந்து நமக்கு ஒரு தீமையை அவர்கள் செய்து விட்டார்கள்னு வச்சுக்கலாம். உடனே நம்ம மனசு என்ன என்ன சொல்லும்? உடனே சாதாரணமா வாயில என்ன வார்த்தை வரும் நமக்கு? என்ன இவ இப்படி நமக்கு செஞ்சிட்டாங்கிற மனசுல அதான் தோணும். இல்ல இன்னும் என்ன தோணும் அது சொல்லுங்க. பழி வாங்குற உணர்வுகள் இயல்பா எழுதலாம். அது உடனே வரும். கரெக்ட், ஆத்திரம் உடனே வரும். அது இவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் சொல்லுவோமா இல்லையா? அதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு நான் சொல்லலமா. இல்ல, தட் இஸ் ஓப்பன். இல்ல, நம்ம வந்து அப்படி சொல்லுவோம், இது மாதிரி சொல்ல ஆரம்பிப்போம். சோ அந்த வீக்னஸ்க்கு இது மாதிரியான அந்த ஒரு தீமையின் இதுக்கு ஒரு வடிகாலாக அவங்கெல்லாம் வந்து அந்த கைதிகள்லாம் அப்படி ஆயிட்டாங்க. அவங்க நம்ம வந்து செய்யல, நம்ம மனசுல நினைச்சோம், ஆனா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அந்த குற்றத்தை செய்து விட்டார்கள், அவ்வளவுதான். அதனால நம்முடைய இந்த தீய இதுக்கெல்லாம் மனப்பான்மைக்கெல்லாம் அவர்கள் வந்து பாத்திரமாக ஆகிவிட்டார்கள். புரியுதா இப்போ இது? அது பகவான் வந்து தான் மனசுல நினைச்சது அவங்க செஞ்சிட்டாங்கிறது மாதிரியா? இல்ல, அவரு செஞ்சது இல்ல, பொதுவா மனிதர்களுக்கு நமக்கு இருக்கும்ல. அவரு நினைக்கல, பொதுவா மனிதர்களிடம் எத்தனை ஒரு வீக்னஸ் இருக்கும். இப்ப வந்து ஒரு கொசு நமக்கு கடிச்சதுன்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணமா, நம்ம என்ன செய்வோம்? கொசுவை அடிச்சிருவோம். அது என்ன ஆகும்? அது செத்து விடும். அப்புறம் அதை ஏன் அடிக்கிறோம்? அடிக்காம இருக்க வேண்டியது தானே? அது இன்னொரு தடவை கடிக்கும்ங்கிறதுனால அடிச்சிடுறோம். அது எதுக்கு சமம்? உயிர் வதைக்கு சமம் தானே அது? ஆமா மேடம். தொந்தரவு செய்தில்லம்மா, தொந்தரவு தாங்க முடியலையே. நம்ம செய்யறோமா இல்லையா? இப்ப நம்ம பூன்னு ஊதி விட்டா கூட அது பறந்துதான் போகும். அது என்ன ஒரு யானையா அது நம்ம மேல உட்கார்ந்து இருக்கிறது? இல்லாட்டி there may be some other ways to do it. இல்ல உண்டா இல்லையா? மேடம் இப்படி வச்சுக்கலாமா மேடம்? இது நம்மளை விட வலிமை குறைந்தது, அதனால நம்ம அடிச்சிடுறோம், அப்படியா? அதுவும் வச்சுக்கலாம். ஆனா அவங்கள் வந்து அந்த பலவீனமானவர்கள். அவர்களும் அந்த சுத்தி இருக்கிற கைதிகள்லாம் எப்படிப்பட்டவங்க? பலவீனமானவர்கள். அதனால என்ன ஆகுது, இந்த கெட்டதெல்லாம் அவங்கள யூஸ் பண்ணி அவங்கள வந்து ஒரு 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 கைப்பாவையாக அதை ஆக்கி அவர்களுக்கு பெரும் பழியை கொண்டு வர்ற மாதிரி ஒரு செயலை செய்ய வைத்து விடுகிறது. கரெக்டா? இப்போ அந்த செயலை செய்ய வைத்து விடுகிறது. சரிதானா ராதாராணி? என்னம்மா சொல்லுங்க. ஆமா மேடம், இப்ப நல்லா புரிஞ்சுது. அதாவது அந்த தீய சக்திகள் வந்து அட்டாக் பண்ணும்போது ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிடுறோம். நிறைய பேர் அதை கண்ட்ரோல் பண்ணாம அதை செஞ்சுடுறா. அந்த கைதிகளை அவர் பார்த்த உடனே அந்த கம்பேஷன் வருது, அது புரிஞ்சுக்காம அவருக்கு செஞ்சிட்டாங்களேன்னு. ஆமா, அந்த பலவீனத்திற்கு ஒரு பாத்திரமாக அவர்கள் ஆகி விடுகிறார்கள். அதை வந்து எப்படி அதை மற்றவர்களுக்கு அது எதுவும் செய்யக்கூடாது, இல்ல இப்படி செஞ்சா நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு எல்லாம் நினைக்கல. நமக்கு எண்ணங்களால சிந்தனைகளால செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அவர்கள் என்ன செஞ்சுறாங்க, வெளிப்படையா செஞ்சிடுறாங்க. அந்த தவறை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்க. பின்னாடி அவங்க எவ்வளவு வருத்தப்படுறாங்க, ஐயோ நான் தெரியாம செஞ்சுட்டேன், இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கல, ஏதோ உணர்ச்சி வேகத்துல செஞ்சுட்டேன் அப்படின்லாம் சொல்றது இல்ல. அப்படிதான் இதெல்லாம். ஓகேவா? இது வந்து ஒரு உதாரணத்துக்காக நான் சொன்னேன். இப்போ இந்த மற்றவர்களிடம் அதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு அதிர்ச்சி, அது வந்து ஒரு அதிர்ச்சியாக இருக்கு, நமக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கா இருக்கு.
என்னது இப்படியா அவங்க பேசுறாங்க, இல்லையா அவன் ரொம்ப நல்லவனாச்சே இப்படியா நடந்துக்கிட்டான் அப்படின்னு எல்லாம் நாம வந்து நினைக்கிறோம். சோ அது போலதான் அப்போ நாமளும் இப்படிதான் இருப்போம். நமக்குள்ளேயும் இந்த பலவீனம் இருக்கு, அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மற்றவர்களை வந்து இப்படி கைய காட்டுறதுக்குள்ள நாம அப்படி இருக்கிறோமா, நாம சரியா நடந்துக்கிறோமா, சரியா பேசுறோமா. சாவித்திரியில வந்து ஒரு வரி வரும், புக் 2லன்னு நினைக்கிறேன். அந்த சிந்தனை சூட்சும உலகத்துல இருக்கும் பொருட்கள் வந்து அந்த சிந்தனைகளால் கூட கரைப்படாத ஒன்று அப்படின்னு பகவான் எழுதியிருப்பார். எவ்வளவு பெரிய விஷயம்! நம்முடைய எண்ணங்கள் கூட ஒன்றை கரைப்படுத்தி விடுகிறது இல்லையா? நம்ம வந்து என்ன செய்யறோம், யாரோ வந்து ரொம்ப நல்லதான் நினைச்சிருப்பாங்க, ஆமா இவங்களை தெரியாதாக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்குள்ள ஓடும் பாருங்க. அந்த சிந்தனை கூட அத கரைப்படுத்த முடியாத ஒரு இடத்துல அந்த பொருட்கள்லாம் உண்மையான ஆன்மாவை பிரதிபலிப்பவையாக இருக்கின்றன அப்படிங்கிறத வந்து பகவான் எழுதியிருப்பாரு. புக் 2 கேண்டோ 2ன்னு நினைக்கிறேன். அந்த சூட்சும கிங்டம் ஆஃப் சட்டில் மேட்டர் அதுல. சோ அது போல வந்து நமக்கு அப்படி இருக்க நமக்கு தெரியணும். எது ஒண்ணுமே ஒரு கரைப்படுத்தாத தன்மை நமக்கு இருக்கணும். அப்படின்னாக்க நமக்கு செல்ஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிறது முக்கியம். அதனாலதான் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று உள்ளது. ஒரு மனிதனிடத்தில் சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது ஏளனத்திற்குரிய ஒன்று இருக்க கண்டால் என்ன, அவன் அப்படி நடக்கிறான், நடந்து கொள்கிறான், பேசுகிறான், செய்கிறான் என்று உனக்கு சொல்ல தோன்றும் போது நீ உனக்கே இப்படி சொல்லிக் கொள்ள வேண்டும். நமக்கே முதல்ல நாம சொல்லிக்கணும், ஓகே, ஒருவேளை என்னையும் அறியாமல் நானும் இதைத்தான் செய்கிறேன் போலும். அப்ப என்னையும் அறியாம நானும் யாரையோ ஹர்ட் பண்றேன், நானும் யாரையோ சொல்லிடுறேன் ஏதோ அப்படிங்கிறத நாமளும் வந்து அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அவனை குறை கூறும் முன் நான் என்னையே கூர்ந்து கவனிப்பது நல்லது. அதே காரியத்தை சற்றே வித்தியாசமான முறையில் செய்கிறோமா, இதை வந்து வேற மாதிரியா செய்யறோமா. இப்பெல்லாம் வாட்ஸ்அப் எல்லாம் இருக்கு, மெசேஜ் எல்லாம் இருக்கு, அதுல எல்லாம் மெசேஜ் போடுறது. முன்னாடி எல்லாம் இமெயில்ல தான் மெசேஜ் போடுவாங்க, இப்பெல்லாம் வந்து செல்போன்லயே உடனே அதை வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் போடுறது. அதாவது பெரும்பாலும் நல்ல விஷயங்களையே இந்த வாட்ஸ்அப்ல, இது என்னுடைய ரிக்வெஸ்ட், நல்ல விஷயங்களையே வாட்ஸ்அப்ல பகிர்ந்து கொள்வது நல்லது. ஏன்னு சொன்னா இது வந்து ஒரு இன்னும் வேகமான ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுதோ அப்படின்னு எனக்கு தோணுது இந்த மீடியாஸ் இதெல்லாம். அதனால நம்ம வந்து யூஸ் பண்றது இந்த வாட்ஸ்அப் தான். இந்த வாட்ஸ்அப்ல பெரும்பாலும் மிக 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 நல்ல விஷயங்களையே, பாசிட்டிவான விஷயங்களையே வந்து யாருக்கும் அனுப்புறது, இல்லாட்டி சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வது, அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நம்முடைய நல்ல விஷயங்களை மட்டுமே வளர்த்து கொண்டு போக முடியும். அப்போ இன்னொரு மனிதனின் நடத்தை கண்டு உனக்கு அதிர்ச்சி ஏற்படும் ஒவ்வொரு சமயமும் இதை செய்யும் அறிவும் நல்லுணர்வும் உனக்கு இருக்குமானால் வாழ்க்கையில் மற்றவர்களுடன் உனக்குள்ள உறவுகள் ஒரு கண்ணாடி போல் உதவுகிறது. அப்ப மற்றவர்களோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லபடியா இருக்கும். ஆனா யாரு, ராதாராணியா, ராமலட்சுமியா, சொல்லுங்கம்மா, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா சார், ஆமா மேம். இல்ல, எனக்கு ஒண்ணு தோணுது. நம்ம வந்து இப்ப வீட்டுல வந்து ஏதாவது ஒரு பொருளை காணோம் அப்படின்னா, அது வேல்யூபிள்ஸா இருந்ததுன்னா நம்ம வந்து நம்மளே எங்கேயாவது மறதியா கூட வச்சிருப்போம். ஆனா இமிடியட்டா நமக்கு வந்து வீட்டுல வேலை செய்யறவங்களை பத்தின ஒரு, நம்ம வெளியில சொல்லாட்டாலும் ஒரு உடனே அதுதான் தாட் வரும். அப்ப ஆமா நான் வந்து அட்லீஸ்ட் அந்த தாட்டு கூட வரக்கூடாது. அந்த அதாவது எல்லாம் நிறைய நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியாட்டாலும் அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்துலயாவது இனிமேலாவது அந்த ஆமா தாட் வருது, அந்த நிமிஷத்துலயே அது வராம வந்து அதை தள்ளிடணும் அப்படிங்கிறது தோணுது. ஆமா ஆமா அது அது எனக்கும் ஏற்படுவது உண்டு. உடனே வந்து நினைச்சுக்கோ, ஐயோ, ஏன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சில அனுபவங்கள் நமக்கு இருந்திருக்கும். அதனால ஒரு ஜட்ஜ்மெண்டலா இருக்கும், எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறது. ஆனா அப்படி இருக்காது. எத்தனையோ ஒரு நல்லவங்கள்லாம் இருக்காங்க. யாரோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ்ல பார்த்தேன் நானு. ஒருத்தர், ஒரு வயசானவர் வந்து பையில ஓட்ட விழுந்துருச்சு. அவர் ஒரு 2 லட்சம் ரூபாய் வச்சிருந்தார் போல. 500 ரூபாய் நோட்டா ரோட்ல கொட்டிட்டே போறதாம். அப்போ எல்லாரும் வந்து ஓடி போய் அத்தனை பேரும் ஆளாளுக்கு அந்த 500 ரூபாய் நோட்டை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, அந்த அவர் வண்டியில இருந்துதான் போகுதுன்னு சொல்லி ஒருத்தர் போய் அந்த வண்டியை மடக்கி பிடிச்சு அப்புறம் வந்து அவர்கிட்ட வந்து எல்லா காசையும் திருப்பி கொடுத்துருக்காங்க. சோ இப்படி எத்தனை பேர் நல்லவங்களா உலகத்துல இருக்காங்கல்ல, இந்த காலத்திலயும் அது போல இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க.
ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பாடம். அது நாம அப்படி நினைக்க கூடாது. எந்த ஒரு இதுவும் இல்லாம நாம வந்து ஒருத்தரை அதை பேசக்கூடாது அப்படிங்கறத வச்சுக்கணும். வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா? நான் தான் மேடம். நான் சொல்லட்டுமா? அதாவது அந்த சிறைச்சாலையில சொன்னது வந்து எனக்கு ஒண்ணு தோன்றுது. ஒரு இதுல படிச்சேன். இந்த உள்ள இருக்கிற குற்றவாளியை விட வெளியில நிறைய குற்றவாளிங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம செஞ்சுட்டு போயிடுவாங்க அந்த நேரத்துல. ஆனா அவங்க வெளியில இருந்துகிட்டே அவனுக்கு வதச்சிட்டு இது பண்ணிக்கிட்டு, அதாவது நான் வயலண்டா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அந்த குற்றவாளி கணக்கு பார்த்தா அளவே இருக்காது. அதனால வந்து அவங்க பாவம். அவங்க வந்து இந்த உணர்ச்சியை கட்டு பண்ணாம அந்த நேரத்துல பின்னால நமக்கு என்ன விளைவு வரும், ஐயோ அங்க போனா நம்ம லைஃப் போகுமே, அதெல்லாம் தோணாம அவங்க போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்றதுதான் எனக்கு நினைக்கிறேன். அதான் முதல்லயே சொன்னேன். அந்த உணர்ச்சி வேகங்களை நாம வந்து அந்த பர்சன்டேஜ் தான் மாறுபடுது. நம்ம கிட்ட வந்து உதாரணத்துக்கு ஒரு 20%னா அவங்க 100% அதுவா இருக்காங்க. நமக்கும் அதெல்லாம் வரும். சொல்லும்போது ஒரு கோபமா பேசிடுவோம், திட்டிடுவோம், யாரையும் வேலை செய்யறவங்கள திட்டிடுவோம். எத்தனை வாட்டி உனக்கு சொல்றது இல்லையா அப்படின்னு நம்ம குழந்தைங்கள திட்டிடுவோம். எல்லாத்தையும் தான் நம்ம சொல்லுவோம். நமக்கும் அந்த அது இருக்கு. ஆனா ஒரு ஒரு அதுக்குள்ள மாட்டிக்க கூடாது. ஏன்னா ஒரு 10 பேர் சேரும் பொழுது அதுல போய் நாமளும் மாட்டிக்குவோம். அந்த இதுல ஒரு நல்ல வைப்ரேஷன்ல மாட்டிக்கணுமே தவிர இது மாதிரி விஷயங்கள்ல மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். அடுத்தது இங்கிலீஷ்ல யாராவது வாசிங்க. ஆமா, ஒரு சின்ன இது. ஏன்னா நமக்கு அவங்க அதர்ஸ் ஆர் மிரர்னு பார்த்தோம் இல்லையா சன்லிட் பாம். அது வந்து ஒரிஜினல் ரெஃபரன்ஸ் இங்க புக் 10ல இருந்து தான் கொடுத்திருக்காங்க. புக் 10 pages 23 இதுதான் அங்க கரெக்ட்டா வந்திருக்கு. தெரியும், அதனாலதான் அதை போட சொன்னேன் நான். இதேதான் அதுல வந்ததுன்ட்டு. ஓகே, தேங்க்யூ வசந்தாமா. அடுத்தது யாராவது வாசிக்கிறீங்களா? The Kingdom of Subtle Matter. The Kingdom of Subtle Matter நீங்க சொன்ன விஷயம். இந்த இது பக்கம் 113. அதுல வந்து each object faultlessly built for charm and use. அந்த லைன். ஆமா, அது வந்து ஒரு பெரிய கேண்டோ ஃபுல்லாவே இருக்குமா அது. ஏன்னா பிரார்த்தனாக்காக நான் எழுதும் போதுதான் ரொம்ப அதை அனுபவிச்சு என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலா ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டோ, செகண்ட் கேண்டோ ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, செகண்ட் கேண்டோ ஃபுல்லாவே அப்படி இருக்கு. அந்த புக் 2 கேண்டோ செக்ஷன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க வரேன். ஓ, செகண்ட் கேண்டோவே சட்டில் மேட்டர்ல. ஆமா, அதுலதான் அது ஃபுல்லாவே அது ஃபுல்லாவேமா. அது பெரும்பாலும் அது ஃபுல்லாவே அது அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி அழகா இருக்கு. அது எது சோலை வந்து பிரதிபலிக்கிறதா இருக்கு. அதுக்கு வந்து வேற எந்த இதுவும் இல்ல. இந்த தடவை பிரார்த்தனால வரும் பாருங்க, நீங்க அது படிச்சு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்காது பகவான் எழுதினது. ஏன்னா அதனுடைய பிரதிபலிப்பாதான் நம்ம உலகத்துல இருக்கிற பொருட்கள்லாம் இருக்கான். ஆனா அந்த அளவுக்கு அழகாக இது இல்லையா. ஓரளவு இது கரைப்படிந்து போயிருக்கு அப்படின்னு பகவான் எழுதுறார். இந்த புவித்தன்மைக்கான ஒரு கரை வந்து அதுல இருக்கு அப்படிங்கிறத அதுல எழுதுறாரு. ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, தேங்க்யூ. அடுத்து இங்கிலீஷ் யாராவது வாசிக்கிறீங்களா? படிக்கட்டுமாமா? படிக்குமா. In a general அந்த பேரா தானேமா? ஆமா, அதுதான். ஒரு 3 பேரா வாசிங்க. Yes ma. Yes madam. In a general and almost absolute way, anything that shocks you in other people is the very thing you carry in yourself in a more or less veiled, more or less hidden form, though perhaps in a slightly different guise, which allows you to delude yourself. And what in yourself seems inoffensive enough because monstrous as soon as you see it in others. Try to experience this. It will greatly help you to change yourselves. At the same time, it will bring a sunny tolerance to your relationship with others, the goodwill which comes from understanding, and it will very often put an end to
these completely useless quarrels. One can live without quarreling. It seems strange to say this because, as things are, it would seem, on the contrary, that life is made for quarreling, in the sense that the main occupation of people who are together is to quarrel, overtly or covertly. You do not always come to words. You do not always come to blows, fortunately, but you are in a state of perpetual irritation within, because you do not find around you the perfection that you would yourself wish to realize, and which you find rather difficult to realize, but you find it entirely natural that others should realize it. Thank you, ma'am. தேங்க்யூ. தமிழ்ல யாராவது நான் படிக்கட்டுமாங்க? நான் படிக்கட்டுமா படிக்கட்டுமா? மேடம்? சித்ரா வாசிங்கம்மா. பொதுவாக அநேகமாக மறுப்பிற்கு இடமில்லாத முறையிலும் இவ்வாறு கூற முடியும். பிறரிடத்தில் உள்ள எது உனக்கு அதிர்ச்சி தருகிறதோ அதுவே தான் உன் உள்ளே இருக்கிறது. ஏதோ ஓரளவு திரை மறைமுகமாகவும் சிறிது மாறுபட்ட வேடத்திலும் இருக்கலாம். அதனால் தான் உன்னிடம் அது இல்லை என்று நீ தவறாக கருதி கொள்கிறாய். உன்னிடத்தில் இருக்கும் போது பெரிய தவறாக தெரியாத ஒன்றை பிறரிடம் காணும் போது அது உனக்கு மிகவும் அருவருப்பாக தோன்றுகிறது. இந்த அனுபவத்தை பெற முயல். அது நீ உன்னை மாற்றிக்கொள்ள பெரிதும் உதவும். அதே சமயம் மற்றவர்களிடமும் உனக்குள்ள உறவுகளில் நட்புறவும் சகிப்பு தன்மையும் இருக்கும். பிறரை சரியாக புரிந்து கொள்வதனால் வரும் நல்லெண்ணம் பிறக்கும் பெரும்பாலும் முற்றிலும் பயனற்ற சண்டைகளை தவிர்க்கும். சண்டை இல்லாமல் ஒருவனால் வாழ முடியும். நான் இப்படி சொல்வது வினோதமாக தோன்றும், ஏனெனில் இப்போதுள்ள நிலவரப்படி அதற்கு மாறாக வாழ்க்கையே சண்டையிடுவதற்குத்தான் ஏற்பட்டுள்ளதோ என்று நினைக்க தோன்றுகிறது. அதாவது ஒரு கூட்டமாக வாழும் மக்களின் முக்கியமான வேலையை வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ சண்டையிடுவதற்கு தானே என்று புண்ணியமாக நீ எப்பொழுதும் வாய் சண்டை வரை அல்லது கை கலப்பு வரை போய் விடுவதில்லை. ஆனால் எப்பொழுதும் உள்ளுக்குள்ளே புகைந்து கொண்டிருப்பாய். ஏன்? நீ அடைய விரும்பும் பூரணத்தை உனக்கு அடைவதற்கு மிகவும் கஷ்டமாக உள்ள பூரணத்தை உன்னை சுற்றிலும் உள்ளவர்கள் அடையாமல் இருக்கிறார்கள். அவர்கள் அடைந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். அதனால் உனக்கு ஆத்திரம். அவர்கள் எப்படி இருக்கலாம்? நன்றி மேடம். எவ்வளவு அற்புதமா நம்முடைய இந்த மனநிலையை அன்னை சொல்றாங்கன்னு பாருங்களேன். ரொம்ப அப்படியே மைன்யூட்டா ஏதோ ஒரு ஆள் நம்மள அப்படியே உள்ளுக்குள்ள பார்த்த மாதிரி இதை சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பொதுவாக அநேகமாக மறுப்பிற்கே இடமில்லாத முறையில் இவ்வாறு கூற முடியும். பிறரிடத்தில் உள்ள எது உனக்கு அதிர்ச்சி தருகிறதோ அதுவேதான் முன்புள்ளே இருக்கிறது. ஏதோ ஓரளவு திரைமறைவாகவும் சிறிது மாறுபட்ட வேடத்திலும் இருக்கலாம். அதனால் தான் உன்னிடம் அது இல்லை என்று நீ தவறாக கருதி கொள்கிறாய். உன்னிடத்தில் இருக்கும்போது பெரிய தவறாக தெரியாத ஒன்றை பிறரிடம் காணும் போது அது உனக்கு மிகவும் அருவருப்பாக தோன்றுகிறது. இது எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு ஒரு விஷயங்கள் தான், சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா நம்மளால சில இது முடியாம இருக்கும். சிலதெல்லாம் இப்போ உதாரணமா கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் சில இதெல்லாம் நமக்கு யூஸ் பண்ண முடியாத ஒரு ஒரு சிலருக்கு ஜுவல்ஸ்ல ஆசை இருக்கலாம். ஆனா ஒரு யங்ஸ்டர்ஸ் போடுற மாதிரி அது போட முடியாததா இருக்கலாம். உடனே இது ஏன் இதெல்லாம் போடுற அப்படியெல்லாம் நம்ம கேட்கறது உண்டு. இது போல அப்பெல்லாம் நம்ம வேற மாதிரி அது பிஹேவ் பண்ணுவோம். ஏன்னு சொன்னா நம்மளால அது முடியல, நம்மளால அது செய்ய முடியல. ஆனா அதை இப்படி பார்க்கணும், ஆகா இந்த குழந்தைங்க அழகா என்ஜாய் பண்ணுது, ஓ இவங்க எவ்வளவு நல்லா இதெல்லாம் பண்றாங்க, எவ்வளவு அழகா இதை செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோன்றது இல்லை. இததான் அன்னை நமக்கு இங்க படம் போட்டு அதை காட்டுறாங்க. இந்த அனுபவத்தை பெற முயல். அது நீ உன்னை மாற்றிக்கொள்ள பெரிதும் உதவும். அதே சமயம் மற்றவர்களிடம் உனக்குள்ள உறவுகளில்
நட்புறவும் சகிப்புத்தன்மையும் இருக்கும். பிறரை சரியாக புரிந்து கொள்வதனால் வரும் நல்லெண்ணம் பிறக்கும். பெரும்பாலும் முற்றிலும் பயனற்ற சண்டைகளை தவிர்க்கும். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னாக்கா அதை வந்து ஒரு பேசி இல்லாட்டி அவங்கள்ட்ட என்ன நிஜமாவே அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படி செய்யும் போதும் சிலருக்கு அந்த இதெல்லாம் வந்துடும், சண்டையெல்லாம் வரும். ஏன்னா அவங்க வந்து ஒரு இது நம்மை மட்டும் பொறுத்தது அல்ல, எதிராளியும் பொறுத்தது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம எவ்வளவுதான் அவங்களுக்கு நல்லது நினைச்சாலும் தே ஆர் ஜட்ஜ்மெண்டல். ஏன்னா அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க வந்து நம்மளை பத்தின ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்போது நம்மளால வேற எதுவுமே செய்ய முடியாது. ஓகே இது விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு ஒதுங்கிடணும். அப்போ வந்து இவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனா இந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது ஒரு இடத்துல வேலை செய்யும் பொழுது இல்லாட்டி எங்களை மாதிரி ஒரு கம்யூனிட்டியில இருக்கும் பொழுது அவ்வளோ ஒரு சகிப்புத்தன்மையோட அது இருக்க வேண்டிய ஒரு நான் நிறைய இங்க ஆரோவில்ல மீட்டிங்ஸ் எல்லாம் முன்னாடி எல்லாம் போறது உண்டு. அப்ப பார்த்தா ஒருத்தர்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு உப்புச்சப்பு இல்லாத கேள்வின்னு சொல்லுவோம், அதுக்கு வந்து ஒரு பதில் கூட அவசியம் இருக்காது. இல்லாட்டி அது சாதாரணமா எல்லாரும் தெரியக்கூடிய இல்லாட்டி ஈஸியா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இதுவா இருக்கும், ஒரு விஷயமாக இருக்கும். ஆனா அதை கேட்பாங்க, அதுக்கு வந்து ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அதே போல இந்த சாவித்திரி வகுப்புல கூட ஸ்ரதவன்ட்ட வந்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப சாதாரண ஒரு வார்த்தையா இருக்கும், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சொல்லாக அது இருக்கும். ஆனாலும் ஸ்ரதவன் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லும் பொழுது அதுல ஒரு உண்மை இருக்கிறது, அப்புறமா அது புரிய வரும். அப்போ அந்த சகிப்புத்தன்மையோட அது சொல்லும் பொழுது இது மாதிரி அந்த இங்கிலீஷ் ஆஃப் சாவித்ரி வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த நடுவுல ஒரு பேசேஜ் படிச்சு முடிச்ச உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்ரதவன் கொடுக்கிற இது ஒரு இடம் 2 இடம் இல்லை, நான் சொல்ல விரும்புறது இது நிறைய முறை இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 300-400 வீடியோஸ் இருக்கும். அதுல பார்த்தா ஒரு 400 இடத்துலயாவது இது போல கேட்டுப்பாங்க. அப்ப எல்லாத்துக்கும் அந்த ஒரு பதில் சொல்லும் போது சகிப்புத்தன்மையோட அதை வந்து எந்த ஒரு எரிச்சலும் இல்லாம ஒரு விவரமா அதை சொல்லும் பொழுது அதனுடைய பார்வை வந்து அப்ப வேறையா இருக்கும். அதனுடைய விளக்கமும் அதனுடைய வீச்சும் வேற ஒரு நிலையில இருக்கும். அப்போ இது வந்து சண்டைகளை தவிர்க்க முடியும். சாதாரணமா பேசும்போது கூட இல்லைன்னா இப்படிதான் சொன்னேன், இது சொல்ல வந்தேன். இங்க வந்து ஆரோவில்ல ஒருத்தர் சொல்லுவாரு, நீ வந்து நல்ல விஷயத்த தான் சொல்ற, ஆனா சொல்ற துவனி தான் வேறன்னு சொல்லுவார். அதாவது உன்னுடைய டோன் வேற அப்படின்னு சொல்லுவார். அந்த டோனை மட்டும் நீ வந்து சாஃப்டா வச்சுக்கிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம வந்து கோவம் வந்த உடனே ஒரு மாதிரி சாதாரண விஷயத்த கூட ஒரு கோவமா முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு சொல்லும் பொழுது பலருக்கு வந்து அது ஒரு எரிச்சலை கொடுக்கும். ஆனா ரொம்ப பெரிய விஷயங்களை கூட, அதாவது மிகப்பெரிய உண்மையை ஒருத்தருக்கு சொல்லணும் அப்படின்னா அப்ப கூட அந்த நம்முடைய அந்த தொனியை பேசும் அந்த விதத்தை மாற்றிக்கொள்ளும் பொழுது அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. சோ அது எவ்வளவு உண்மையானது அப்படின்னு இதுக்குள்ள இத்தனை விஷயங்கள் இருக்கு. அப்போ சண்டையிடாமல் ஒருவனால் வாழ முடியும். நான் இப்படி சொல்லுவது வினோதமாக தோன்றும், ஏனெனில் இப்போதுள்ள நிலவரப்படி அதற்கு மாறாக வாழ்க்கையே சண்டையிடுவதற்குத்தான் ஏற்பட்டுள்ளதோ என்று நினைக்க தோன்றுகிறது. நீங்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா முன்னாடியெல்லாம் டிவோர்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப 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 ரேரா இருக்கும், ஒரு 10,000த்துல ஒரு கேஸ் மாதிரி இருக்கும். ஆனா இப்பெல்லாம் ரொம்ப சர்வ சகஜமாக ஆகிவிட்டது அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா சண்டை போடுறது, ஒரு 5 நிமிஷம் நம்ம பேசினாலே ஒரு கருத்து வேறுபாடு வந்து விடுகிறது. அதனாலதான் பகவான் சொல்லும்போது பகவான் ஏன் அமைதியா இருந்திருக்காருன்னு அப்புறம் தான் தெரியும். ஆனா அதே சமயம் வந்து அவர் அளவோட சரியான விதத்தில் சரியான வார்த்தைகளை உபயோகித்து பேசுகிறவராக இருந்தார். பெரும்பாலும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குமா அந்த ஈவினிங் டாக்ஸ்ல எல்லாம் வரும். பெரும்பாலும் எந்த வார்த்தைகளையும் அவர் பேச மாட்டார். ஓ அப்படியா, இவ்வளவுதான் இருக்குமா அவருடைய அந்த வார்த்தைகளை. சோ அப்ப என்ன நமக்கு இது மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னாக்க, இந்த வாழ்க்கையை சண்டையிடுவதற்கு தான். ஒண்ணு பேசினாக்கா அப்படியே அது பெருசாகிட்டே போய் இப்பெல்லாம் அது ரொம்ப சகஜமாக ஆகிவிட்டது. யாரும் ஒருத்தர் இந்த சகிப்புத்தன்மைனா அது கிலோ என்ன விலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ அதனால இங்க என்னது, வாழ்க்கையே சண்டையிடுவதற்கு தானோ அப்படிங்கிற மாதிரி தோணுது.
அதாவது ஒரு கூட்டமாக வாழும் மக்களின் முக்கியமான வேலை வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ சண்டையிடுவதற்குத்தானோ என்று. முன்னாடியெல்லாம் வந்து நமக்கு தெரியும், தமிழ்நாட்டுல எல்லாம் ஒரு கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது இருந்தது. அப்ப சகிப்புத்தன்மையும் இருந்தது. அந்த சொல்ல வருகிற கருத்தையும் வந்து எப்படி ஒரு இதுவா சொல்லணும், ஒரு பண்பாட்டோட அதை சொல்லணும் அப்படிங்கிறதும் இருந்தது. இப்பெல்லாம் வந்து வேலை செய்யற இடத்துலயோ இல்லாட்டி இது மாதிரி வேற எங்கேயுமோ முக்கியமா இங்க எல்லாம் வந்து அதுக்கெல்லாம் எந்த இடமும் வாய்ப்பே இல்லை. நீயும் நானும் ஒண்ணு அப்படின்ட்டுருவாங்க. இங்க ஆரோவில்லையா நானதுக்கு அப்புறம் பார்த்தா நீயும் நானும் ஒண்ணுதான் அப்படிங்கும்பாங்க. சோ அதுக்கப்புறம் அதெல்லாம் இங்க வந்து மரியாதை அது இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் எல்லாருக்கும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ இது வந்து தவறாகவும் சொல்லல. ஆனா அதே சமயம் அதை எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது அண்ணன் இங்க சொல்லி இருக்கிறபடி அப்படி சொல்வதில்லை. சோ நீ எப்பொழுதும் வாய்ச்சண்டை வரை அல்லது கைகலப்பு வரை போய் விடுவதில்லை, அது நம்ம செய்யறதில்லை. ஆனா இப்போ ஒருத்தரை பத்தி நமக்கு பிடிக்கல அப்படின்னா அன்னை சொல்ற போல மனதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே புகைந்து கொண்டே இருப்பாய். அது புகைஞ்சுக்கிட்டே இருக்கும். இவங்க வந்து அன்னைக்கு அப்படி பேசினாங்க அப்படின்னு அது புகைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன், நீ அடைய விரும்பும் பூரணத்தை, உனக்கு அடைவதற்கு மிகவும் கஷ்டமாக உள்ள பூரணத்தை உன்னை சுற்றிலும் உள்ளவர்கள் அடையாமல் இருக்கிறார்கள். அப்போ நம்ம கிட்ட ஒரு அளவு அந்த பெர்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னாக்கா அது அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது அந்த தவறாக போய்விடுகிறது. இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இது வந்து அடுத்த ஒரு மோசமான ஒரு விஷயம். ஏன்னா நாம எப்படி இருக்கிறோமோ எல்லாரும் அப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்க கூடாது, அது தவறும் கூட. ஏன்னா அவரவர்களுடைய போக்கு அது. உதாரணமாக இந்த ஆன்மீகத்துல வந்து நிறைய பேர் இங்க வந்து ஆரோவில்ல கேட்பாங்க, நாங்க எப்படி ஜாயின் பண்றது. இப்ப இன்னைக்கு கூட இவங்க மீனாட்சி அம்மா கூட கேட்டாங்க, இங்க ஜாயின் பண்ணிடலாம் ஆரோவில்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நான் வந்து என்னுடைய கருத்தை எல்லாம் நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இல்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம். சோ நம்ம வந்து இத யார் மேலையும் எதையும் வந்து திணிக்க கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா அவர்கள் கேட்டால் நாம வந்து அது பதில் சொல்லணும் நமக்கு தெரிந்தவரை. அப்பயும் நம்ம என்ன சொல்லணும், இது என்னுடைய கருத்து, இது உங்களுக்கு பொருந்துமா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறத நாம சொல்லணும். ஏன்னா நாம் யாரோட பேசினாலும் நம்முடைய உறவுக்காரர்களாக இருந்தால் கூட நமக்கு முழுமையாக அவர்களை பற்றி தெரியாது. அவங்க என்ன சூழ்நிலையில இருக்காங்க, என்ன மனோநிலையில இருக்காங்க, இதெல்லாம் நமக்கு ஒண்ணும் தெரியாது. அதனால நம்ம விஷயத்தெல்லாம் போய் அவங்கள்ட்ட திணிக்க கூடாது. கொஞ்சம் பேசாம அமைதியா இருந்துட்டு அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதற்கு மட்டும் பதில் சொல்லிட்டு பேசாம இருக்கிறது நமக்கு நல்லது. அந்த திணிக்கும் போதுதான் இது மாதிரியான விஷயங்கள்லாம் அப்புறமா இது வந்து ரொம்ப ஒரு விஸ்வரூபம் எடுக்கிற மாதிரி ஆயிடுது. சோ அதை செய்யாம இருக்கணும். அந்த சுற்றிலும் உள்ளவர்கள் வந்து நம்மளை போலவே இருக்கணும் அப்படின்னாக்கா அது ஒரு ஆத்திரம் வருது. இதை வந்து இப்படி செய்ய மாட்டேங்கிற அப்படி செய்ய மாட்டேங்கிறன்னா we have to accept certain things. அதை வந்து ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையும் நமக்கு இருக்கணும். எத்தனை சாதகர்களை வந்து அன்னை வழி நடத்தியிருக்காங்க, எத்தனை பேருக்கு. இன்னைக்கெல்லாம் பார்த்தோன்னாக்கா ஆசிரமத்துல வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா அது போகும், ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு விஷயத்த வந்து வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு சில பொதுவான விஷயங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குமே தவிர தனிப்பட்ட நபர்களுக்கு அது மாதிரி இருக்காது. நீ இங்க இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணணும் உன்னோட வேலைய, ஆசிரமத்துல சேரணும்னா இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லாருமே டைனிங் ஹால் போகணும் அப்படி அவங்க சொல்லலை. சிலரை ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க, சிலரை இன்சார்ஜா வச்சிருப்பாங்க. இது மாதிரி எல்லாம் சிலருக்கு வந்து பணத்தை மட்டுமே கையில கொடுத்து வச்சிருப்பாங்க. கூட்டாவுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா அன்னை வந்து முக்கியமான அன்னைக்கு வந்த இது பரிசு பொருட்களாக வந்த வெறும் பொக்கிஷம் மாதிரி இருந்த பொருட்களை எல்லாம் கூட்டா மாட்ட கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வை அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காக அப்படிங்கிறத வந்து கூட்டா பின்னாடி சொல்றாங்க. எனக்கு வந்து அந்த பொருட்களை எல்லாம் நேர்த்தியாக எந்தவித இதுவும் இல்லாம எனக்கு கையாள தெரிகிறதா அப்படிங்கிறத வந்து அன்னை எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு விஷயங்களை அன்னை வந்து அவரவர்களுக்கு ஏற்றபடி செய்கிறார். சோ இப்படிதான் எல்லாரையும் பார்க்கணுமே தவிர நாம வந்து இத வந்து திணிக்க கூடாது. அதனால் உனக்கு ஆத்திரம். அவர்கள் எப்படி இவ்வாறு இருக்கலாம், அப்படி இல்லாமல் இருப்பது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கிறது என்பதை
மறந்து விடுகிறாய். முயன்று பார், தெரியும். அடுத்தது ரொம்ப நல்லா இருக்கு. இது யாராவது வாசனை இங்கிலீஷ்ல? லுக் அப்பான் எவ்ரிதிங். யாராவது இங்கிலீஷ்ல வாசிங்கம்மா. ஷண்முகப்பிரியா. தேங்க்யூமா. Look upon everything. Page 22, last paragraph. Look upon everything. இல்லம்மா, how can they be like that? அதுல இருந்து இல்லையாமா? How can they be like that? லுக் அப்பான்ல இருந்து வாசிங்க. Okay, ma. Look upon everything with a benevolent smile. Take all the things which irritate you as a lesson for yourself and your life. And your life will be more peaceful and more effective as well for a great percentage of your energy certainly goes to waste in the irritation you feel when you don't find in others the perfection that you would like to realize in yourself. You stop short at the perfection that others should realize, and you are seldom conscious of the goal you should be pursuing yourself. If you are conscious of it, well, then begin with the work which is given to you. That is to say, realize what you have to do and do not concern yourself with what others do. Because, after all, it is not your business. And the best way, all the circumstances of my life, all the people near me are a mirror held up to me by the divine consciousness to show me the progress I must make. Everything that shocks me in others means a work I have to do in myself. And perhaps if one carried true perfection in oneself, one would discover it more often in others. Thank you. தேங்க்யூமா. நான் படிக்கட்டுமாங்க? தமிழ்ல வாசிங்க. முயன்று பார், தெரியும். எல்லாவற்றையும் ஒரு அன்பு புன்முறுவலுடன் நோக்கு. உனக்கு எரிச்சல் ஊட்டுகின்றவற்றை எல்லாம் உனக்கு பாடமாக எடுத்துக்கொள். அப்பொழுது உனது வாழ்வில் அதிக அமைதி கூடும். உன்னால் அதிக வெற்றிகரமாக செயல்படவும் முடியும். ஏனெனில் நீ அடைய விரும்பும் பூரணத்தை மற்றவர்களிடம் காணாத போது உனக்கு உண்டாகும் எரிச்சல் காரணமாக பெருமளவு சக்தி வீணாகிறது. பிறர் பூரணம் அடைய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதோடு நீ நின்று விடுகிறாய். நீ அடைய முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டிய லட்சியத்தை அநேகமாக மறந்து விடுகிறாய். நீ அடைய வேண்டிய லட்சியத்தை நீ உணர்ந்துள்ளாயானால் நல்லது. உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலையை முதலில் தொடங்கு. அதாவது நீ செய்ய வேண்டியதை செய்து முடி. பிறர் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாதே. ஏனெனில் பார்க்க போனால் அது உன்னுடைய வேலை அல்ல. உண்மையான மனப்பான்மையை பெற சிறந்த வழி, என்னை சுற்றி இருப்போரெல்லாம், எனது வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம், என் பக்கத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் நான் அடைய வேண்டிய முன்னேற்றம் எது என்பதை காட்ட இறை உணர்வு என் முன்னால் பிடிக்கின்ற கண்ணாடியே ஆகும். பிறரிடத்தில் காணும் போது எனக்கு அதிர்ச்சி கொடுப்பவை எல்லாம் நான் என்னிடமிருந்து நீக்க வேண்டிய குறைபாடுகளே என்று சொல்வதுதான். ஒருவேளை உண்மையான பூரணம் இருக்குமானால் பிறரிடத்தில் அதிகமாக காண முடியும். தேங்க்யூமா. ரொம்ப கரெக்டா இருக்குமா? தேங்க்யூ. ரொம்ப சரியா இருக்கு. மதர் அப்படியே ஒன்னொன்னா எல்லாத்தையும் நமக்கு காட்டுறாங்க. என்னென்ன நமக்குள்ள ஓடும், என்னெல்லாம் நமக்குள்ள மற்றவங்கள்ட்ட எதிர்பார்ப்போம், இதெல்லாம் மதர் இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க. நம்ம ஒரு உதாரணமா யூ செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னதான் எக்ஸாம்பிளா இருந்தாலும் சில சமயம் அதுவும் நடக்கிறது இல்லை. இந்த வேலை செய்யற இடங்கள்ல எல்லாம் பார்த்தாக்கா நடக்கிறது இல்லை. அப்போ மதர் சொன்னது போல லுக் அப்பான் எவ்ரிதிங் வித் அ பெனவலன்ட் ஸ்மைல். ஒரு அன்பு புன்முறுவலுடன் இதை கடந்து செல்ல வேண்டியதுதான், வேற வழி இல்லை. ஏன்னா நம்ம எவ்வளவுதான் அது மாதிரி இருந்து காட்டினால் கூட so it happens. Take all the things which irritate you as a lesson for yourself and your life will be more peaceful. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய அனுபவத்துல அந்த சைத்திய புருஷனோட டச்சை லூஸ் பண்ணிடுறோம். இது மாதிரி இரிட்டேட் ஆக ஆக நாம அதை லூஸ் பண்ணிடுறோம் ஒரு கட்டத்துக்கு மேல அப்படின்னு எனக்கு தோணுது. நானும் அப்படிதான். இப்ப என்னை நானே பார்க்கும்போது சில சமயம் ரொம்ப கோபம் வர்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஏன் இப்படி இருக்காங்க? எத்தனை தடவை நம்ம சொல்றோம், எவ்வளவு தடவை செய்யறோம்?
கடைசியில பார்த்தா நம்ம மேலேயும் அது ஒரு பெரிய தவறு இருக்கதான் செய்யுது. ஒரு கண்ட்ரோலை விட்டு நாம போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. And more effective as well, for a great percentage of your energy certainly goes to waste. இதை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இது போல ஒரு விஷயத்த ஆரோவிலுக்கு பல வருஷங்கள் கழிச்சு தான் கொஞ்சம் நான் கண்டுபிடிச்சேன். அதை கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஐயோ இதுக்கு எதுக்கு இரிட்டேட் ஆயிட்டே இருக்கும். அப்போ நீ நம்மளுடைய பாதையை நம்ம பார்த்துட்டு போனோம், நம்மளுடைய ஒரு முன்னேற்றத்தை நாம பார்க்கணும். அப்படிங்கும்போது எனக்கு பல வாய்ப்புகள் வந்தது. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சே இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அன்னை சொன்னது போல வித் பெனவலன்ட் ஸ்மைல் சிரிச்சுட்டே சரிப்பா விடு, நீ இதை முதல்ல இதை செஞ்சு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். அப்போ அந்த எனர்ஜி எல்லாம் நமக்கு ஒரு அந்த லாஸ் இருக்காது. Goes to waste is in the irritation you feel when you do not find in others the perfection that you would like to realize in yourself. So you stop short at the perfection that others should realize, and you are seldom conscious of the goal you should be pursuing yourself. ஸோ நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை நோக்கி போயிட்டே இருக்கணுமே தவிர இது போல சுற்றி இருக்கிறவர்களுடைய அந்த கமெண்ட்டோ இல்லாட்டி அவர்களுடைய கேலியோ இதுக்கெல்லாம் நம்ம எதுலையுமே அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்காம நம்மளுடைய லட்சியத்தை நோக்கியே போயிட்டு இருக்கணும். இப்போ ஸ்ரீஅரபிந்தோவை தான் நினைக்க தோணுது, இல்லாட்டி அன்னையை தான் நமக்கு நினைக்க தோணுது. பகவானை அவர் அலிப்பூர் சிறையில இருந்து வந்துட்டாரு. திருப்பியும் நிறைய கூட்டங்கள்ல அரசியல் கூட்டங்கள்ல எல்லாம் பேசுறதுக்கு அவரை கூப்பிடுறாங்க. அவரை ரொம்ப சரமாரியா புகழ்றாரு ஒருத்தர், அப்படி இப்படின்னு புகழ்றாரு. உடனே பகவான் சரி இப்ப என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னாராம். அதை அப்படியே நிறுத்திட்டார். ஏன்னா அந்த புகழ்ச்சி அதெல்லாம் என்ன பண்றது, யாரோ அன்னைக்கு சொன்னாங்க, எனக்கு இன்னும் ஒரு சிலரை பார்க்கும் பொழுது பேரெல்லாம் சொல்ல விரும்பல, அது போல தோணும். எதுவுமே டச் பண்ணாம இருக்கிற மாதிரி இருப்பாங்க அவங்க எல்லாம், ரொம்ப அமைதியா அவர்களுக்குள்ளேயே இருக்கிறவங்கள கொஞ்சம் பேர் அன்னை அன்பர்கள்ல கூட கொஞ்சம் பேரை பாக்குறேன். சோ அப்படி இருக்கணும். ஏன்னா நம்முடைய லட்சியத்தை நோக்கி நாம போயிட்டே இருக்கணும். If you are conscious of it well, then begin with the work which is given to you. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போயிட்டே இரு. Realize what you have to do and do not concern yourself with what others do, because after all it is not your business. மத்தவங்க என்ன செய்யறாங்க, இல்லாட்டி மத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசுறாங்க, ஒன்னே என்ன செய்வாங்க, ஏதாவது திட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்மளை பார்ப்பாங்க. எப்படி வேணாலும் பார்த்துட்டு போட்டோம், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை மட்டும் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கறது மட்டும் வச்சுக்கணும். And the best way to the true attitude is simply to say, all those around me, all the circumstances of my life, all the people near me are a mirror held up to me by the divine consciousness to show me the progress I must make. இதெல்லாம் ஏன் நமக்கு வருது அப்படின்னு சொன்னாக்க, நான் மேலும் மேலும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் இல்லாட்டி நம்மளை கிண்டல் பண்றவங்க இதுல ஏதோ ஒரு உண்மை எங்கேயோ இருக்கு, அதன் மூலமாக அதை மட்டும் தெரிஞ்சுட்டு நாம முன்னேறிக்கிட்டே போகணும். அவங்கள கிரிட்டிசைஸ் பண்றது, பதிலுக்கு பேசுறது இல்லாட்டி சண்டை போடுறது நம்மளுடைய வேலை இல்லை. So everything that shocks me in others means a work I have to do in myself. So இது மாதிரி ஒவ்வொரு ஷாக்கும் நமக்குள்ள நாம செய்ய வேண்டிய அந்த பணியை தான் குறிக்குது. And perhaps if one carried a true perfection in oneself, one would discover it more often in others. இதே போல மற்றவங்கள்ட்டையும் அந்த பூரணத்துவத்தை, அந்த சரியாக செய்கிற அந்த மனப்பான்மையை நாம் பார்க்க முடியும். ஸோ அடுத்த தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ் நம்பர் 9 யாராவது வாசிக்கிறீங்களா? வாசிங்கம்மா. யாருமா? கஸ்தூரியா? கலா சொல்லுங்க, வாசிங்கம்மா. ஹலோ, யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. கலாங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, பட் மைக்க மியூட்ல வச்சுட்டாங்க. ஓ சாரி, இப்ப கேக்குதா? கேக்குதுமா.
வாசிக்கிறீங்களா? அண்ணன் படிக்கல, நான் இது சொல்றேன். என்னுடைய கருத்து எனக்கு சொல்லணும்னு எனக்கு தோணி ரொம்ப அழகா அன்னை சொல்லியிருக்கா. அத நீங்க அழகா எடுத்து சொல்லி சொன்னீங்க. சொல்றாப்புல இப்போ சாதாரணமா சொல்லுவாங்க பேச்சு வழக்க, ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறமா நாம நம்மளுடைய பொறுப்புகள்லாம் ஆனதுக்கு அப்புறமா நாம நம்ம ஆன்மீகத்துல முன்னேறி போயிட்டு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்படி இருக்கச்ச மற்றவங்களுடைய எண்ணங்களையோ மற்றவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ்கெல்லாம் இடம் கொடுக்காம நம்ம கடிவாரம் போட்டுன்னு நம்ம பாட்டுக்கு அந்த நேர் பாதையில போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுட்டேன். ரொம்ப நன்னா இருந்தது. அதுதான் நான் சொல்லலாம் அப்படின்னுட்டு சொல்றேன். அதாவது நம்மள வந்து கருத்து கேட்டா சொல்லலாம். அவ சப்போஸ் அந்த கருத்தை எடுத்துக்கிறதும் எடுக்காம போனாலும் நம்ம அதை பத்தி இது பண்ணிக்க கூடாது. நம்ம வழியில நம்ம போகணுங்கிறது அன்னை அழகா எடுத்து சொல்லி நான் புரிஞ்சுட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷம். வணக்கம் அம்மா. இத வந்து நம்முடைய குழந்தைகளுக்கு கூட பொருந்தும். ஓரளவுக்கு தான் அவங்களுக்கு சொல்லணுமே தவிர அதுக்கு மேல அவங்கள ரொம்ப இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படியெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. அதுவும் நல்லது இல்லை. அவங்க வந்து ஒரு 20 வயசு 22 வயசு ஆயிட்டாங்க அப்படின்னாக்கா இப்படி போறது நீ தப்பு அப்படிங்கிறத மட்டும் சொல்லணுமே தவிர ரொம்ப அவர்களை எல்லாத்தையும் வந்து ஒரு வற்புறுத்தல் கூட செய்யக்கூடாது. ஸோ இது வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டது. இதை மதர் கிட்ட கேட்டு கேட்டு இதை எப்படி செய்யணும். இந்த புத்தகங்கள்லாம் அதிகம் கொஞ்சம் படிக்கிறது உண்டுதான். பட் இதெல்லாம் எப்பயுமே ஞாபகத்துல இருக்கிறது இல்லை. ஓகே, இது நான் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த மதர் கிட்ட கைடன்ஸ் கேட்கறச்சு மதர் இதெல்லாம் சொல்றாங்க, இப்படி இப்படி செய்ய அப்படி. அடுத்தது யாராவது வாசிக்கிறீங்களா? இங்கிலீஷ் 9. யாரு? ராதாராணி மேடம் வாசிக்கிறீங்க? வாசிங்கம்மா ராதாராணி. வாசிக்கிறேன், ஒரு நிமிஷம். Aphorism 9. What the soul sees and has experienced, that it knows. The rest is appearance, prejudice, and opinion. This amounts to saying that all knowledge which is not the result of the soul's vision or experience is without true value. But the question immediately arises, it was, in fact, put to me, how do we know what the soul sees? Obviously, there is only one solution: to become conscious of one's soul. And this completes the aphorism. Unless one is conscious of one's soul, one does not have true knowledge. Therefore, the first effort must be to find the soul within, to unite with it, and allow it to govern one's life. Some people ask, how do we know whether this is the soul? I have already answered this question several times. Those who ask this question, by the very fact of asking it, prove that they are not conscious of their souls, because as soon as you are conscious of your soul and identified with it, you have a positive knowledge of it, and you no longer ask how you are to know. And that experience can neither be counterfeited nor imagined. You cannot pretend to be in contact with your soul. It is something which cannot be contrived or counterfeited. When the soul governs your life, you know it with absolute certainty and no longer ask any questions. Thank you, ma. Thank you, madam. படிக்கட்டுங்களாமா? படிக்கமா. அப்போரிசம் 9. எதை ஆன்மா பார்க்கவும் அனுபவிக்கவும் செய்கிறதோ அதை அது அறியும். பிறவெல்லாம் வெறும் தோற்றம், தப்பெண்ணம் அபிப்பிராயம் அவ்வளவே.
சூத்திரங்களும் சிந்தனைகளும் சூத்திரங்களும். வேறு வகையாக சொல்வதென்றால் ஆன்மாவின் காட்சியின் அல்லது அனுபவத்தின் விளைவாக வராத அறிவுக்கெல்லாம் உண்மையான மதிப்பு இல்லை. அப்படி சொன்ன உடனேயே இந்த கேள்வி எழும். உண்மையில் என்னிடம் அவ்வாறு கேட்கப்பட்டது. ஆன்மா காண்பதை நாம் அறிவது எப்படி? இதற்கு ஒரே ஒரு தீர்வுதான் உள்ளது என்பதை வெளிப்படை உன்னுடைய ஆன்மாவை உணர வேண்டும். அந்த சூத்திரத்தை இவ்வாறு பூர்த்தி செய்யலாம். ஒருவன் தன்னுடைய ஆன்மாவை உணராவிட்டால் உண்மையான ஞானம் பெற முடியாது. ஆகவே உன்னுடைய முதல் முயற்சி உன்னுள்ளே உள்ள ஆன்மாவை கண்டுபிடித்து அதோடு ஐக்கியப்பட்டு அது உன்னுடைய வாழ்வை ஆளும்படி செய்வதாக இருக்க வேண்டும். சிலர் இதுதான் ஆன்மா என்று அறிவது எப்படி என்று கேட்கிறார்கள். இந்த கேள்விக்கு நான் பல தடவை சொல்லிவிட்டேன். இந்த கேள்வியை கேட்பவர்கள் தங்களுடைய ஆன்மாக்களை உணரவில்லை என்பதை அவர்களுடைய இந்த கேள்வியே நிரூபிக்கிறது. ஏனெனில் நீ உன்னுடைய ஆன்மாவை உணர்ந்து அதோடு ஒன்றிவிட்ட போது உனக்கு அதை பற்றி தெளிவாக அறிவு இருக்கும். அதை எப்படி அறிவது என்று கேட்க மாட்டாய். அந்த அனுபவத்தை நடிக்கவோ வெறுமனே கற்பனை செய்து கொள்ளவோ முடியாது. நீ உன்னுடைய ஆன்மாவுடன் தொடர்பு கொண்டிருப்பதாக நடிக்க முடியாது. அது முனைந்து தோற்றுவிக்கவோ போலி செய்யவோ காப்பி அடிக்க முடியாத ஒன்று. ஆன்மாவே உன்னுடைய வாழ்க்கையை ஆளும் போது நீ அதை சர்வ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். கேள்விகள் கேட்டு கொண்டிருக்க மாட்டாய். நன்றிமா. சோ இது 9வது. எதை ஆன்மா பார்க்கவும் அனுபவிக்கவும் செய்கிறதோ அதை அது அறியும். பிறவெல்லாம் வெறும் தோற்றம், தப்பெண்ணம், அபிப்பிராயம், அவ்வளவே. இந்த ஆன்மாவை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு எப்பவுமே கேள்வி. ஆனா அதுபடிதான் நம்ம போயிட்டு இருக்கோம். அது நம்ம அதை பத்தின ஒரு கான்சியஸ் நமக்கு இல்லை, அவ்வளவுதானே ஒழிய. ஆனா பெரும்பாலும் அந்த ஆன்மா அன்னை அன்பர்களுக்கு, முக்கியமாக அன்னை அன்பர்களை பத்தி தான் பேசுறேன், அவர்களுக்கெல்லாம் இந்த ஆன்மாவனுடைய அந்த தொடர்பு இருப்பதனால்தான் இது எல்லாத்தையும் நாம படிக்கிறோம். இத ஒரு அனுபவமாகவே நமக்கு இது கிடைக்குது. பானுப்பிரியா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? சாரிமா, தெரியாம பட்டுருச்சு. சரி, ஓகே. சோ வேறு வகையாக சொல்வதென்றால் ஆன்மாவின் காட்சியின் அல்லது அனுபவத்தின் விளைவாக வராத அறிவுக்கெல்லாம் உண்மையான மதிப்பு இல்லை. இப்போ ஒரு விஷயத்த பேசணும் அப்படிங்கும் பொழுது பகவான் சொல்லுவாரு, நான் 10 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொன்னா நான் 6 மாசம் அமைதியா இருக்கணும் அப்படின்னு எழுதியிருப்பார். இது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். 10 நிமிஷம் உருப்படியா பேசணும் அப்படின்னு சொன்னாக்க நான் 6 மாசம் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் பேசுவது அப்படிங்கிறது அது எவ்வளோ ஒரு ரிச்சான விஷயமாக அது இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க இமேஜின் பண்ணிக்க முடியும். அது எங்க இருந்து வருது? அந்த ஆன்மாவில் இருந்து, அந்த செல்ஃப் அதுல இருந்து வர்றதுனாலதான் அது நமக்கு அது போல இருக்கு. ராதாராணி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? சாரி, அப்போ போட்டதை எடுக்காம இருந்துட்டேன். ஏன்னா இது நாம மற்றதெல்லாம் வெறுமன ஒரு வார்த்தைகளாக இருக்கும். இப்ப சிலர் பேசுறதெல்லாம் நம்மளால கேட்கவே முடியாது. என்னடா இது போர் அடிக்கிறாங்கன்னு இருக்கும். ஏன்னு சொன்னா அது மேலோட்டமான அந்த ஒரு லெவல்ல இருந்து வர்ற வார்த்தைகள்னால நம்மளால அதை கேட்க முடிவதில்லை. நம்மளால அதுக்கு மேல அது போர் அடிக்குது, இருக்க முடியறது இல்லை. அப்படி சொன்ன உடனேயே இந்த கேள்வி எழும். உண்மையில் என்னிடம் அவ்வாறு கேட்கப்பட்டது. ஆன்மா காண்பதை நாம் அறிவது எப்படி? ஆன்மா அதை பார்க்குது அப்படின்னா அதை நாம தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னாக்க நமக்குள்ள ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரும். உதாரணமாக ஒரு விஷயத்தை ஒரு பூரணத்துவத்தோட நம்ம செய்யும்போது, பர்ஃபெக்டா செய்யும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். ரொம்ப சாதாரண வேலையா இருக்கலாம், இல்லாட்டி வீட்டுல சும்மா ஒரு பெருக்கிற வேலையா, ஒரு கிளீன் பண்ற வேலையாக கூட இருக்கலாம்.
ஆனா அதை சுத்தமா செய்யும் பொழுது, அன்னைக்கு ஏற்றபடி அதை செய்யும் பொழுது நமக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும். அந்த வேலை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், நம்மளால செய்ய முடியாதா இருக்கும், டயர்டா இருக்கும். இத்தனை விஷயங்கள் இருந்தால் கூட நமக்கு வந்து அது ஒரு நிறைவை கொடுக்கும். அது எதனால அந்த நிறைவு ஏற்படுகிறது? ஆன்மாவிற்கு ஏற்படும் நிறைவு அது. ஆன்மாவினால் நமக்கு ஏற்படும் அனுபவம் அது. அதனால்தான் அது நமக்கு வந்து அந்த வேலையோட பலு நமக்கு தெரியறது இல்லை. இது கரெக்டா? பல பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அம்மா எல்லாருக்குமேமா நிறைய அந்த ஒரு டெடிகேட்டட் ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே ஒரு பெரிய ஜாய் கிடைக்குது. அது அல்லது இவங்க ஓனாமா மாதிரி எழுதுறதோ, புவனேஸ்வரி அம்மா மாதிரி பதிப்பிக்கிறதோ, இல்ல உங்களுடைய ஒர்க்கோ எல்லாமே அந்த நேச்சர் ஆஃப் ஒர்க் மேக்ஸ் இட் வெரி வெரி வேல்யூபிள். இது வந்து ஆன்மாவினுடைய ஒரு அந்த இதனாலதான் நமக்கு வந்து அது மற்றவர்களுக்கும் அது அனுபவமாக அது கிடைக்கிறது. சரி, இதற்கு ஒரே ஒரு தீர்வுதான் உள்ளது என்பது வெளிப்படை. உன்னுடைய ஆன்மாவை உணர வேண்டும். ஒரு மேலோட்டமான ஒரு வாழ்க்கையாக இல்லாமல் அதை வந்து ஒரு ஆன்மபூர்வமாக அனைத்தையும் செய்யணும். அப்படி செய்யும் பொழுது சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து திருப்பி எனக்கு இப்படிதான் சொல்ல தோணுது. பூஜைகள் புனஸ்காரங்கள் வந்து தேவை இருக்காது அங்க. ஏன்னாக்கா ஆன்மபூர்வமாக பல விஷயங்களை உள்ளுக்குள்ளேயே நம்ம செய்வோம். மதர் யூசெட் சோல் அன்னை சொல்லியிருப்பாங்க, நீங்க செய்யற இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கடவுள் உட்காந்து பார்த்தாருன்னா அவர் சிரிப்பாரு அப்படின்னு அன்னை எழுதியிருப்பாங்க. நிஜமாவே அப்படிதான் தோணும். ஏன்னா இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில ஒரு விநாயகர் சதுர்த்தினா என்ன செய்வோம், எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் நம்ம உட்காந்து சாப்பிடுவோம். இதை செய்ய வேண்டி இருக்கே அப்படின்னு ஒரு புலம்பல் வேற நம்ம புலம்பிக்குவோம், இதெல்லாம் செய்யணும், இவ்வளவு வேலை இருக்கு. அப்ப அதுல என்ன அர்த்தம் இருக்கு? அங்கே ஒரு ஜாய் இருக்கா அதை செய்யறதுக்கு? அந்த அந்த அர்ப்பணிப்புல ஏதாச்சும் ஒரு இது இருக்கா? அந்த அர்ப்பணத்துல ஏதாவது ஒரு சந்தோஷம் இருக்கா? அந்த சாக்ரிஃபைஸ்ல ஒரு சந்தோஷம் இருக்கானா? அது இல்லவே இல்லை. ஒரு கடமைக்காக செய்யும் பொழுது அது ஆன்மாவுக்கான அது வேலையாக அது இருக்காது. சோ அதுதான் இதுல வந்து முக்கியமானது. அந்த சூத்திரத்தை இவ்வாறு பூர்த்தி செய்யலாம். ஒருவன் தன்னுடைய ஆன்மாவை உணராவிட்டால் உண்மையான ஞானம் பெற முடியாது. சோ இந்த ஆன்மாவை உணரல அப்படின்னு சொன்னாக்க அவன் வந்து உண்மையான ஞானத்தை அடைய முடியாது. நம்ம இதுல வந்து லைஃப் டிவைன்ல இப்ப ரீசெண்டா தான் நாங்க படிச்சோம். ஒரு நிமிஷம். நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படின்னு ஒரு சாப்டர் 10. அது பக்கம் வந்து 543. அது கையில இருந்தா நீங்க பாத்துக்கலாம். அதுல வந்து அந்த ஒரு உபனிஷத்தை பத்தி இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்றாரு, ரொம்ப நல்லா இருந்தது. வேர் தேர் இஸ் டியூயாலிட்டி தேர் அதர் சீஸ் அதர் ஹியர்ஸ் touches things of knows other, but when one sees all as the self, ஒருவன் வந்து எல்லாத்தையும் அந்த பிரம்மனாக இறைவனாக பார்க்கும் பொழுது by what shall one know it? It is by the self that one knows all this, that is, all betrays him who sees all elsewhere than in the self. For all this that is the Brahman. All beings and all this that is or this self. Brihadaranyaka Upanishad. அதாவது they see the self in the self by the self அப்படின்னு கீதா சொல்றதையும் பகவான் வந்து அதுல முதல்ல எழுதியிருக்காரு. இதுவே ஒரு ஞானத்தை வந்து நமக்கு கொடுக்கும். எது? அந்த செல்ஃப்ங்கிறத கேபிட்டல் எஸ்ல போட்டிருக்காரு. நம்முடைய ஆன்மாவை கண்டுபிடிக்கும் பொழுது அதை வந்து இவ்வாறு சொல்லலாம். உண்மையான ஞானத்தை அப்ப வந்து பெற முடியாது. நம்மளுடைய ஆன்மாவை நமக்கு தெரியலன்னா எப்படி உண்மையான ஞானம் கிடைக்கும்? ஆகவே உன்னுடைய முதல் முயற்சி உன்னுள்ளே உள்ள ஆன்மாவை கண்டுபிடித்து அதோடு ஐக்கியப்பட்டு அது உன்னுடைய வாழ்வை ஆளும்படி செய்வதாக இருக்க வேண்டும். அப்ப அதுவே வந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கணும்.
நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொருத்தருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த இதுல கூட நம்ம படிச்சோம் சன்லைட் பாத்துல, மற்றவர்களுடைய தாக்கம் நம்ம மேல வர வர, ஓ நம்ம இப்படிதான் இருக்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கெல்லாம் நம்ம வந்துட்டோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஆன்மா எப்படி வழிகாட்டுகிறதோ அதுபடி நாம செய்யணும். அதாவது இந்த ஈகோவால தயவு செஞ்சு எதையும் செய்யக்கூடாது. சிலர் இதுதான் ஆன்மா என்று அறிவது எப்படி என்று கேட்கிறார்கள். இந்த கேள்விக்கு நான் பதில் பல தடவை சொல்லிவிட்டேன். இந்த கேள்வியை கேட்பவர்கள் தங்களுடைய ஆன்மாவை உணரவில்லை. யாரெல்லாம் கேள்வி கேட்கிறாங்களோ அவங்க அதை இன்னும் அதை ஃபீல் பண்ணல, அதை ரியலைஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம் என்பதை அந்த கேள்வியை நிரூபிக்கிறது. ஏனெனில் நீ உன்னுடைய ஆன்மாவை உணர்ந்து அதோடு ஒன்றுவிட்ட போது உனக்கு அதை பற்றி தெளிவான அறிவு இருக்கும். ஏன்னா நம்ம உடனே எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் செய்ய மாட்டோம், பேச மாட்டோம், எந்த இதுலயும் நம்ம ஈடுபட மாட்டோம். ஏன்னா நமக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு கட்டளை வருதா, இல்லாட்டி நம்ம செய்யறது சரியா, அந்த கட்டளை வராட்டி கூட நம்ம செய்யறது சரியா அப்படின்னு ஒரு 4 தடவை நமக்குள்ளேயே கேட்டுட்டு அப்புறம் அதை செய்வோம் நம்ம. சோ நீ உன்னுடைய ஆன்மாவை உணர்ந்து அதோடு ஒன்று விட்ட போது உனக்கு அதை பற்றி தெளிவான அறிவு இருக்கும். அதை எப்படி அறிவது என்று கேட்க மாட்டாய். அந்த அனுபவத்தை நடிக்கவோ வெறுமனை கற்பனை செய்து கொள்ளவோ முடியாது. இதை கற்பனை எல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா இதை எப்படி நடிக்க முடியும்? அப்படியும் அது ஒரு ஏமாற்று வேலையா தான் இருக்கு. நீ உன்னுடைய ஆன்மாவுடன் தொடர்பு கொண்டிருப்பதாக நடிக்க முடியாது. அது முனைந்து தோற்றுவிக்கவோ போலி செய்யவோ காப்பியடிக்கவோ முடியாத ஒன்று. ஆன்மாவே உன்னுடைய வாழ்க்கையை ஆளும்போது நீ அதை சர்வ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்க மாட்டாய். அப்ப அந்த கேள்வி அப்படிங்கிறதே நமக்கு அங்கே வராது. சோ நம்ம அடுத்த வாரம் இந்த அப்போரிசமா மிச்சத்தை பார்க்கலாம். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். அம்மா ஒரு சின்ன விளக்கம் வேண்டி இருக்குமா? சொல்லுங்க. இதுல நம்ம நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது, சரியான முறையில செய்யும் பொழுது அந்த ஆன்மா சந்தோஷப்படுதுன்னு வருது இல்லையா? அப்ப அது நம்ம சைக்கிக் பீயிங்கா? ஏன்னா அந்த சோல் சென்ட்ரல் பீயிங் அப்படிங்கிறது இட் டஸ் நாட் கனெக்ட் இட் செல்ஃப் டு எக்ஸ்டர்னல் மேனிஃபெஸ்டேஷன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா? இல்ல, நல்ல விஷயங்கள்லாம் இல்ல. அதாவது நம்ம ஒரு சிலது பேசும் பொழுது நம்ம ஒரு சரியா சில சாரி வசந்தம் அது மாதிரி சொல்றதுக்கு, நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்னு இல்லை. நம்முடைய ஆன்மாவிற்கு எது சரியோ அது சரியான விஷயம், அவ்வளவுதான். மற்றவர்களுடைய பார்வைக்கு அது தவறாக கூட இருக்கலாம். ஆனா அது அவர்களுடைய பார்வை. நீங்க கேட்க வந்தது அதுவா? நம்முடைய எக்ஸ்பிரஷன் சோலோட எக்ஸ்பிரஷன், பட் மற்றவர்களுக்கு அது வேறையா இருக்கலாம். இல்ல, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஹேப்பனிங் அதனால ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கறது சைக்கிக் பீயிங் அப்படின்னு வச்சுக்கணுமா அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம அங்க முன்னால வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சோல் அண்ட் சைக்கிக் பீயிங் அப்படி வரும்பொழுது மதர் சொன்னது, நம்மளுடைய புற சர்ஃபேஸ் இந்த மாதிரி மைண்ட் லைஃப் பாடி இவைகளுடைய செயல்களுக்கெல்லாம் எக்ஸ்டர்னல் மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரியாக்ஷன் கொடுக்காதது சோல், கொடுக்கறது சைக்கிக் பீயிங் மாதிரி ஒரு இடம் வந்தது. அத எக்ஸாக்டா சொன்னாதான் தெரியும். ஏன்னு சொன்னாக்கா இங்கே நமக்கு இங்க சோல்னு அவங்க சொல்றது ஒரு சைக்கிக் பீயிங்க முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா நம்முடைய ஆன்மாவே நம்முடைய வாழ்க்கை வழி நடத்தும் அப்படின்னு சொன்னாக்க அது கிட்டத்தட்ட இந்த சைக்கிக் பீயிங்க தான் சொல்ல வர்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல கேள்விதான் இது. ஆனா நம்முடைய ஆன்மாவை ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க எல்லார்கிட்டையும் ஆன்மா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அது எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாத ஒன்று இல்லையா? அதனாலதான் அதை சைக்கிக் பீயிங்கா சொல்றாங்க. ஏன்னா அது வளரும் ஆன்மா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லும் போதே எக்ஸாக்டா அப்படி சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ட்ரிச்சி சூவனீர் வந்தனாக்கா இது பல கேள்விகளுக்கு இது பதில் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா அவங்க போட்டிருக்கிறது சைத்திய புருஷன் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க இந்த தடவை.
சோ அது வந்து அது வளரும் ஆன்மா அப்படிங்கிறதுனால அதனுடைய எக்ஸ்பிரஷன் கிட்டத்தட்ட அது ரெண்டும் ஒன்னாதான் இருக்கணும். சரியா? தேங்க்யூ வெரி மச்மா. நாங்களும் கொஞ்சம் சிந்திக்கிறோம், பிறகு கேள்வி கேட்கிறோம். அப்படி ஒழுங்கா கேட்கலன்னா அந்த கொஸ்டின் சரியா இருக்காதுல்ல. இங்க ஆல்ரெடி மதர் சொல்லிட்டே இருந்தாங்க, பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம், ரொம்ப துல்லியமா நீங்களே சொன்னீங்க. 10 நிமிஷம் பேச 6 மாசம் பொறுமையா இருக்கணும்னு. கேள்வியை கரெக்டா அது ஃப்ரேம் பண்ணி கூட அனுப்புங்க, அப்புறம் நான் வந்து ஷேர் பண்ணலாம். ஆன்சர் தெரிஞ்சவங்களும் ஷேர் வந்து ஒழுங்கா சொன்னாதான் மரியாதை. சொல்லுங்க புவனேஸ்வரி. நம்ம கிட்ட ஆன்மான்னு ஒன்ன சொல்லி புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பகவானும் அன்னையும் சொல்றாங்க. ஆன்மா வந்து 2 விதம். பகவானுடைய வெளி பொறி உள்ள வர்றது, அது வந்து ஒண்ணு ஜீவான்மா ஒரு பகுதி, அது பர்மனண்டா கடவுள்கிட்டயே இருக்கும், இறைவன்கிட்டயே இருக்கும். இன்னொரு பகுதி ஆன்மா சைத்திய புடிச்சு அது வளரும். அது வளர வளரதான் நமக்கு உணர்தல் ஜாஸ்தியா வரும். அது உணர நம்ம ஆன்மாவை உணர்ந்தோங்கிறது புரிஞ்சுக்க முடியும்னு இப்போ நமக்கு வந்த கட்டுரையில இருந்தும் நான் படிச்சு எடுக்கிறதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். தமிழ்வேல் சாமி இதுதான் சொல்லியிருக்காரு, மதர் இததான் சொல்லியிருக்காங்க. 2 இருக்கு. ஒண்ணு சைக்கிக் அவரு பகுதி, இன்னொரு பகுதி பர்மனண்டா இறைவன்கிட்டயே இருக்கும். அது வளரவும் தேவையில்லை, ஒண்ணும் இல்லாத இறையான்மாவே அங்க இருக்கும். வளர்றது இறைவன் கிட்ட இருக்கிறது மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகள், அதாவது விலங்குகள், மரம், செடி, கொடிகள் எல்லாத்துலயும் அந்த இறைவனுடைய வெளிப்பாடு அது இருக்கு, அந்த ஆன்மாங்கிறது இருக்கு. ஆனா சில இதுல அது அசையாம அப்படியே இருக்கு, மரங்கள்ல அப்படியே இருக்கு இல்லையா? அப்புறம் விலங்குகள்ல ஒரு அளவுக்கு தான் இருக்கு. ஆனா மனிதனிடம் மட்டும்தான் அந்த சைக்கிக் பீயிங்னு ஒண்ணு, அந்த வளரும் ஆன்மா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதாவது நாம எல்லாருமே இறைவனுடைய அந்த சோல் தான், அது வந்து இல்லைன்னு சொல்லல, நம்ம கிட்ட எல்லார்கிட்டையும் அதான் இருக்கு. ஆனா அகெயின் இதுல வந்து அந்த வளரும் அந்த சோல் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து சைக்கிக் பீயிங். அது வந்து அதை சுற்றி இருக்கிறது, அது வந்து வளர்ந்து கொண்டே போகிறது. ஒவ்வொரு பிறவி தோறும் அதற்கு என்ன அனுபவம் எல்லாம் தேவைப்படுகிறதோ அந்த அளவு அது வளர்ந்து கொண்டே போகிறது. இப்படிதான் சொல்றாங்க. அதுலயும் இன்னொரு ஒரு இடத்துல வந்திருக்கு. இந்த சூத்திரங்கள் தான், அபோரிசங்கள் தான். வந்து நாரதர் போன்ற தேவர்களுக்கெல்லாம் சைக்கிக் பீயிங் கிடையாதான், மனிதர்களுக்கு கடவுளர்கள் யாருக்குமே சைக்கிக் பீயிங் கிடையாது. they have a particular powers. அவர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சக்தி இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அவர்களால மேற்கொண்டு அதை தாண்டி எதுவும் செய்ய முடியாது. ஆனா மனிதன் ஒருவனுக்கு தான் இது எல்லாத்தையும் செய்ய முடியும். சாவித்திரியில வந்து அழகா அந்த ஹைரார்கி சொல்லியிருப்பாரு, இந்த புக் 11ல வரும். அது யாரு எந்தெந்த லெவல்ல இருக்காங்க அப்படிங்கறத அழகா இந்த குலுபடியில நம்ம உட்கார வச்சிருக்கிற போல அவர் சொல்லியிருப்பாரு. அது நீங்க இப்ப நான் அடுத்த தடவை அது சொல்றேன் எங்கன்ட்டு, யாராவது கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்க. அது போல கடவுளர்களுக்கு வந்து இந்த சைக்கிக் பீயிங் கிடையாது. இஃப் தே வாண்ட் டு ப்ரோக்ரஸ், they have to take a human body and have to come to the earth and then get the psychic being and progress. அதுதான் அவங்களுடைய நிலை. அதுக்கு மேல அவங்களால அது ஒண்ணும் செய்ய முடியாது. மனிதனாக பிறந்த மனிதனுக்கு மட்டும்தான் இது போல இந்த சைக்கிக் பீயிங்னு ஒண்ணு இருக்கு. வளரக்கூடிய பாசிபிலிட்டி எல்லாம் அவனுக்கு தான். மரணத்துக்கு பிறகு அது இருக்கும், அடுத்த உடலை தேடி போகும், அது அங்கிருந்து வளரும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்கம்மா. நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த சைக்கிக் பீயிங் வந்து இந்த பிறவியில ஒரு அரசனாக இருக்கும், அடுத்த பிறவியில அது ஒரு பிச்சைக்காரனா இருந்து ஒரு ப்ரோக்ரஸ் அடையணும்னு ஆசைப்பட்டா அது பிச்சைக்காரனா பிறக்குமா. அது அந்த சூழ்நிலைக்கு அது போகுமா, அது பிகாஸ் இட் வாண்ட்ஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அது மாதிரி அதுக்கு என்ன அனுபவம் தேவையோ அது போல அது செய்யுமா. அதையும் மதர் சொல்லியிருக்காங்க. ஆமா, இப்படிதான் சொல்லியிருக்காங்க. புக் 11 ரெஃபர் பண்ணது அந்த ஹிரண்ய கர்ப்பா, விராட், பிரக்ஞாதுரி இடமா?
அது இல்ல, இன்னும் ஒரு இடத்துல வருது. அது நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு உங்களுக்கு நான் மெசேஜ் இதுல குரூப்ல ஷேர் பண்றேன். அது எங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹைரார்கி கொடுத்துருப்பாங்க. எங்க அந்த சாவித்திரி வந்து அதை பாக்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தர் சயின்ஸ் சிஎஸ் எல்லாம் எங்க இருக்காங்க, கடவுளர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு லைனா அவ பாப்பாங்க புக் லெவன்ல. தேங்க்யூமா, இது ஒரு பெரிய தூண்டுதல். ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா?